ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்துட்டு சண்டே ஆஃப்டர்நூன் எடுத்த விலாக் தான். ஸோ நானும் ஹஸ்பண்டும் குக் பண்ணிகிட்ருந்தோம். சரி, அதான் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னு அப்படின்னா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுமே ஏதாவது ஒரு மூவி பார்க்கலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். தனுஷோட 50th மூவி நாங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ அதுதான் பார்த்தோம். மூவி நேம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா வைக்கிறதுக்காகவே நான் வாங்கினேன். ரீசெண்டாக தான் மீஷோவில் வாங்கியிருக்கேன். பட்ஜெட்டு தான் 250 210 தான். ஸோ வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1 வீக் கிட்ட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. கீழே கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ முடிச்சதுமே அவ்வளோதான். லன்ச் டைம் வந்ததுனால சரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். ஸோ அவங்க ஃபிஷ்ஷு க்ளீன் பண்ணி தந்தாங்க. நான் அதுக்குள்ளே குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சி குழம்பையும் கூட்டி வச்சாச்சு. ஸோ புளி ஊற்றி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்போயுமே பாறை மீன் தான் எடுப்போம். ஸோ பாறை மீனில் முள் கம்மியாக இருக்கும், குழந்தைக்கு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால நான் சைடில் குழம்பு வச்சுட்டு இருந்தேன். மார்னிங்கே மட்டன் எடுத்தது இருந்தது. சூப் மட்டும் வச்சுட்டு மட்டன் வச்சுருந்தோம். ஸோ மட்டன் சுக்கா செய்யலாம். ஏன்னா மட்டனில் எப்போயுமே குழம்பு மட்டும்தான் செய்வோம். சுக்கா செய்யலாம்னு சொல்லி நான் அவங்கள தான் கேட்டிருந்தேன், சுக்கா செஞ்சு தாங்க அப்படின்னு. என்ன தான் நமக்கு செய்ய தெரிஞ்சாலும் அவங்களும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட்லாம் பார்த்தீங்களா, அதனால். ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் கட் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களே கட் பண்ணுவாங்க தான், இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறதுனால கட் பண்ணி கொடுத்துட்டோன்னே ஈஸியாக செஞ்சு வேலை முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தான். எங்கள் வீட்லேயே அப்படி தான். அண்ணா இருந்தால் அப்படின்னா அவங்களும் நல்லா சமைப்பான். ஏதாவது எல்லா பொருளும் நம்ம எடுத்து கொடுத்துடணும் முன்னாடியே. அவங்க கேட்குறப்ப அசிஸ்டண்ட் மாதிரி தான். இன்றைக்கி அதே ஃபீல் தான் இருந்தது. ஹஸ்பண்ட் ஒன்றா கேட்கும்போது அப்படியே அசிஸ்டன்ட் ஃபீல் எடுத்து கொடுத்துட்டு தான் அவங்க சமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ சமைச்சிட்டு இருந்த சைடில் பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து சிக்கன் பிரியாணி வந்துருந்தது. ஸோ குக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் அந்த பிரியாணி ரைத்தாயும் நல்லா கம்ப்ளீட்டாக சாப்பிட்டோம். அப்புறம் சுக்காவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரலை தான், அந்த டேஸ்ட் இல்லை. பட் ஸ்டில் மட்டனில் ஏதோ குட்டியாக கிரேவி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது பண்ணி கொடுத்தாப்புல. ஏன்னா மட்டன் பொடியும் இல்லை, பெருசாக நம்மளே மேனுவலாக அரைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் அரைக்கலை. இருக்கிறத வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்தாங்க. பட் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை லாஸ்ட்டாக போட்டுட்டு ரசம் வந்து சாப்பிட்ணும் போல் இருந்தது. ஸோ தாளிக்க கூட இல்லை, அப்படியே புளியையும் தக்காளியையும் கலைச்சி கொதிக்க விட்டு இறக்கி வச்சாச்சு. ஸோ ஃபைனல் வியூ இதுதான். லன்ச் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, மட்டன் சுக்கா, ரசம்,